நம்ம எல்லாருமே கண்டிப்பா இந்த பிக் பாஸ் ஷோவை பார்த்திருப்போம். அந்த ஷோவை பாக்குறோமோ இல்லையோ, ஆனா அதுக்கு வர ப்ரோமோ, அவங்க போடுற சண்டையெல்லாம் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்போம். ஒரு 100 நாள் இவங்களெல்லாம் பிடிச்சு ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சு சுத்தி எல்லா பக்கமும் கேமரா வச்சுட்டுருவாங்க. பாவத்தை அவங்களால கம்ஃபர்டபுளா மூக்கு கூட சொரிய முடியாது. ஏன்னா எந்த சைடு பார்த்தாலும் கேமராவா இருக்கும். இப்படி 100 நாள் இருக்கிற இவங்களுக்கே எப்படா இந்த ஷோ முடியும், எப்படா வெளி உலகத்தை பார்ப்போம் இருக்கும். ஆனா இங்க நம்ம ஹீரோ அவர் குழந்தையா இருந்ததுல இருந்து இப்ப அவருக்கு குழந்தை பிறக்க போற வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு ஷோவா எடுத்து ஓட்டிட்டு இருப்பாங்க. அதுவும் பிக் பாஸ் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளலாம் செட்டு போட்டு இல்லைங்க, நம்ம ஹீரோ காண்டி ஒரு ஊரே செட்டா போட்டிருப்பாங்க. ஏன் அந்த சூரிய நிலாவை கூட செட்டு போட்டிருப்பாங்க. பிக் பாஸ் நடா பிக் பாஸ் இதுதான்டா ஷோ அப்படின்னு வெளி உலகத்துல இருக்கிற மக்களுமே இந்த ஷோவை ரொம்பவே விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆரம்பத்துல இது எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாமையே அவரோட வாழ்க்கையை அந்த செட்டுக்குள்ளே ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் ஒரு யோசித்து ஒரு ஸ்டெப் எடுத்து அதை செட்டு